ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 270 பார்க்க போகிறோம். கின்கக்கு செம ரேஜ் ஆகிறதுல நைன்டெயில்ஸோட சக்கரா பயங்கரமே மீட் ஆகும். டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்கு போய் வெறித்தனமா அட்டாக் வைப்பான். என்னடான்ட்டு பாப்பான் டாருயி. முன்னாடி இருக்க கின்கக்கு டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்கு போனதை பார்த்த டாருயி, இது என்ன எக்ஸாக்டா நைன்டெயில்ஸோட ஜின்சுரிக்கு மாதிரி இருக்கான பாக்குறக்குன்ட்டு பாப்பான். எப்படா கின்கக்கு இதை செய்யறக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்ட்டு கத்துவான். கின்கக்கு டாருயி அப்படி நைன்டெயில்ஸோட ஜின்சுரிக்கு மாதிரி இருக்கான்ட்டு பாப்பான். டென் என்ன அதுன்ட்டு பார்த்துட்டு பயப்படுவா. ஷினோபி சண்டை போடுவாங்க. சோசா டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்கு என்ட்ரான கின்கக்குவை பாப்பாரு. காகுசுவை காட்டுவாங்க. கின்கக்கு இந்த ஸ்டேட்டுக்கு போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வகையில கின்கக்கு போயிட்டான் போலன்ட்டு பாப்பான். பியோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க நருட்டோ டெய்ல் பீச் ரசங்கான்னு பேர் வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். பி பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு, சீக்கிரம் செஞ்சு முடி நருட்டோன்னு, ரெட் அண்ட் ப்ளூ சக்கராவை பேலன்ஸ் பண்றது மூலமான்ட்டு. நருட்டோ டெய்ல் பீச் ரசங்கான்ட்டு பண்ணும்போது கின்கக்கு இப்ப டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்கு போயிருக்கான் இல்லையா, அது பிளாஷ் ஆகும். நருட்டோவுக்கு கான்சென்ட்ரேஷன் போகவும் அப்படியே அந்த சக்கரா வெடிச்சிரும். சொதப்பிட்டியா, எவ்வளவு க்ளோஸா வந்த தெரியுமா, எதுக்காக ஃபோக்கஸை விட்ட, நீயே உன்னை பிளேம் பண்ணிக்கணும்ட்டு பயங்கர கடுப்பா வருபி. கின்கக்கு டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆனது ஃபிளாஷ் ஆயிருக்கும் இல்லையா, என்ன உணர்வடாதுன்ட்டு திங்க் பண்ணுவான் நருட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்டன் பாண்ட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பேட்டில் ஃபீல்ட் ஏல காட்டுவாங்க. கின்கக்கு செம ரேஜ்ல இருப்பான். டாருயி இது நல்லது கேளுன்பான். முன்னாடி இருக்க கின்கக்கு ரேஜ் ஆகிறத பார்த்துட்டு மன்னிப்பு கேட்பான். டாருயி வெறித்தனமா அட்டாக் வச்சிருப்பான். சோசா தடுத்துருவாரு. அவன் என்ன ஜின்சுரிக்கியான்ட்டு பாப்பாரு. கிளவுட் ஷினோபிஸ்ல யங் ஒன்ஸுக்கு தெரியாது, ஆனா வயசான ஒருத்தர் நம்ம இப்பெல்லாம் ஒண்ணுமண்ணா இருக்கனால நான் எல்லா உண்மையும் சொல்றேன் பாரு. மாத்ரா உச்சிகா நைன்டெயில்ஸ் அடக்கறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹிடன் கிளவுட் இயற்கை சீற்றமா வந்த நைன்டெயில்ஸ்ங்கிறத கேப்சர் பண்ண பார்த்தாங்க. அந்த அட்டம்ப்ட்ல நைன்டெயில்ஸ் லார்ட் கின்கக்கு அப்புறம் லார்ட் கின்கக்குவை மொத்தமா முழுங்கிருச்சு. அப்புறம் அது வாயில இருந்து வெளியே வந்ததா சொல்லுவாரு. ஸ்டோன் ஷினோபி வெளியேனா பின்பக்கம் இருந்து வந்தாங்களான்னு சொல்லி கேட்பான். இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்க சொல்லுவான் கிளவுட் ஷினோபி. சரின்ட்டு ஸ்டோன் ஷினோபி ஓடுவான். ஷிகாகு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க, அப்புறம் டாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஸ்டேட்டஸ் தான் என்னன்னு சொல்லி கத்துவாரு. ஹீனோயிச்சி அவங்க ரொம்பவுமே பயங்கரமான எதிரியா அந்த கின்கக்குவை கேப்சர் பண்ணிட்டாங்க. கின்கக்கு செம ரேஜ் ஆகி இப்ப நைன்டெயில்ஸோட க்ளோக்ல இருக்கதா சொல்லுவாரு. ரைக்காகே மாபுயி கிட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்க சொல்லுவாரு. கின்கக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா அவனை நிறுத்த முடியாதுன்னு சொன்னாடே. அவன் தான் நைன்டெயில்ஸோட ஜின்சுரிக்கு இல்லையே, சக்கரா மட்டும் தானே இருக்கு, அப்புறம் எப்படி நைன்டெயில்ஸ் க்ளோக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க நைன்டெயில்ஸோட வயிற்றுக்குள்ள இருந்தப்ப அதோட ஸ்டொமக் லைன்ஸை தின்னு தான் வாழ்ந்தாங்க. யாருமே நைன்டெயில்ஸோட சக்கரா அதிகம் உள்ள ஃபிளஷை சாப்பிட்டதே இல்ல. அப்படிதான் இந்த ஸ்டேட்ல இருக்கதா சொல்ல வரும்போது, இல்ல நான் என் வார்த்தையை பின்வாங்கிக்கிறேன்ட்டு எயிட்டெயில்ஸோட கால்களையுமே சாப்பிட்டு ஜின்சுரிக்கு இல்லாம அதோட பவர் எடுக்க ட்ரை பண்ணான். ஆனா கிளவுட சேர்ந்த அவன் செத்துட்டான்ட்டு. கண்டிப்பா கின்கக்கு அப்புறம் கின்கக்கு சைஸ் ஆஃப் தி சிக்ஸ் பேட்ஸ்க்கு ரிலேட் ஆனவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாரு. சொன்னாடே அப்படிப்பட்டவங்களை வீழ்த்த என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கவும், கின்கக்கு சக்கராலையும் சரி பவர்லையும் சரி அதீதமானவன். ட்ரெஷர் டூல்ஸோட 5th அதாவது கடைசியான டூலை யூஸ் பண்ணி தான் அவனை சீல் பண்ண போறத சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. டாருயி அவன் வைக்கிற அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துட்டு சேஃபான ஒரு இடத்துல கொண்டு இவனை எப்படிதான் டிஃபீட் பண்றது, ஒருவேளை அவனை இந்த கார்டுக்குள்ள சீல் பண்ணா கூட கொக்கிஞ்சோ வேணும் அவனை அட்டாக் பண்ணி அவனோட ஆன்மா வார்த்தையை வெளியெடுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கும் கூட வழி இல்லையன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப கேப்டன் டாருயி HQல இருந்து மெசேஜ் வந்திருக்கத ஒரு ஷினோபி வருவான். அவங்க கோஹாக்கு நோ ஜோஹேய அனுப்பி வைக்க போறதா சொல்லுவான். இந்த கார்டை விட அது பெட்டரா இருக்கும்னு திங்க் பண்ணுவான் டாருயி. ரைக்காகே 5 ட்ரெஷர் டூல்ஸ்ல இதுதான் கோஹாக்கு நோ ஜோஹை, இதை யூஸ் பண்ணி தான் எயிட்டெயில்ஸை சீல் பண்ணதா சொல்லுவாரு. ஒரு பானை மாதிரி இருக்கு, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே இது பெனிகிசாகோல இருந்து டிஃபரெண்ட்டு. ரைக்காகே இதை பிடிச்சிருக்கவன் மட்டும் டார்கெட் கிட்ட பேசவும் அதுக்கு அவன் பதில் சொன்னானா போதும், அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அவனை சீல் பண்ணிருப்பாரு. கோல்டன் பிரதர்ஸ் தடுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, டாரியு கிட்ட அனுப்பிச்சு வச்சாகணும் பாரு. அர்ஜென்ட்டா செய்ய வேண்டியதுன்ட்டு ஷிகாகு இதை கொண்டு போக நேரமாகும் பாரு. மாபுயி எல்லாம் தயாருன்ட்டு நீங்க சொன்னா எப்ப வேணா டாருயிக்கு அனுப்பிச்சு வச்சிருவன்பா. ரைக்காகே மாபுயி ஆப்ஜெக்ட் டெலபோர்டேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவா, அதுவும் ஸ்பீட் ஆஃப் ஃபிளைட் வேகத்துக்குன்னு பாரு. அதனாலேயே தான் என் கூட பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருக்கேன் பாரு. சொன்னாடே என்னவா இருந்தாலும் இந்த டூலும் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதும் எப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ண வச்சு எப்படி சீல் பண்றோங்கிறத கொஞ்சம் யோசிச்சாகணும்பாங்க. ஷிகாகு அதை ட்ரை பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு பாரு. ரைக்காகே உன் ஐடியானாவே அது பெட்டரா தான் இருக்கும், அதை நீயே பாத்துக்கன்ட்டு மாபுயி கிட்ட டெலபோர்ட் பண்ண சொல்லுவாரு. எத்ரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு பண்ணுவா. மனசுக்குள்ள டாருயி அதை அவங்ககிட்ட வந்து சேர்ந்துரும்பா. நம்ம கூட சிறந்தவங்க இருக்காங்களே சொன்னாடேன்னு ரைக்காகே கேட்கவும் ஆமான்பாங்க. சொன்னாடே பேட்டில் ஃபீல்ட்
ஏல காட்டுவாங்க. டாருயி ஜெட்சு க்ளோன்ஸை பொழந்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கோஹாக்கு நோ ஜோஹே வந்துரும். வந்துருச்சான்ட்டு பாப்பான். கின்கக்கு நோட் பண்ணிடுவான். அது கோஹாக்கு நோ ஜோஹே, அது ஒரு காலத்துல எங்களுக்கு சொந்தமா இருந்தது. அட அதை வச்சு நான் சீல் பண்ண பாக்குறீங்களான்ட்டு பாப்பா. டாருயி வந்து சேர்ந்துருச்சு. இருந்தாலும் கின்கக்குக்கு இது எப்படி வேலை செய்யணும் தெரியுமாச்சே. ட்ரிக்ஸ் தெரியும் போது அவன் எப்படி நான் சீல் பண்றதுன்ட்டு செம்ம கடுப்புல இருப்பான். எப்படி ஹச்கியூவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. அது வரைக்கும் இதை பாதுகாத்தாகணும்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். அட்டாக் பண்ணிருப்பான். பயங்கரமா புழுதி பறக்கும். டஸ்ட்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா டாருயி அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்க டூல்ஸே 5 விஷயங்களா மாறி இருக்கும். அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டேன்மா. 3 ஸ்குவாட பிரிஞ்சு வந்து மற்ற ஷினோபிஸ் நிப்பாங்க. 5 ஸ்டைல் ஸ்குவாட். கேப்டன் டாருயிய உங்க உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கணும் பாரு கேப்டன். வெறித்தனமா அட்டாக் வைப்பாங்க. அவங்கள டிஃபீட் பண்ணிடுவான். அப்புறம் வாட்டர் ஸ்டைல் ஸ்குவாட் அவங்களோட அட்டாக் வைப்பாங்க. டாஜாய் ஓடுவான். பலவீனமானவங்கன்ட்டு பார்த்துட்டு கின்கக்கு முன்னாடி பாக்குறப்ப எச் ஸ்டைல் ஸ்குவாட் அவங்க ஜுட்சுவை பண்ணுவாங்க. 2 பக்கம் இருந்து நசுக்கும். கின்கக்கு தடுக்க பார்ப்பான். இதை பண்றதுக்கு மன்னிச்சுக்கங்கன்ட்டு டாருயி டபுள் பிளாக் பேந்தர்ஸ் பண்ணுவான். வேற லெவல் அட்டாக் நடந்திருக்கும். மொத்தமாவும் மாட்டியிருப்பான். அவனை காலி பண்ணியாச்சான்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப மொத்தத்தையும் பொழந்துகிட்டு வருவான். டாருயோட ஒரு க்ளோன் காலி ஆயிரும். உங்க எல்லாத்துக்கதையும் முடிக்கிறண்டான்ட்டு வெறித்தனமா அட்டாக் வைப்பான். சுத்தி இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அடிப்பான். அந்த சரௌண்டிங் மொத்தமுமே நாசமாகும். டென்டன் மேல இருந்து பார்த்துட்டு ஒரு ஆள் எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டானான்னு பாப்பா. டாருயி ஃபயர் வாட்டர் எர்த் அண்ட் லைட்னிங் ஸ்டைல்னு எல்லா அடி வச்சுமே ஒரு எஃபெக்ட் ஆகலையான்ட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பான். கோஹாக்கு நோ ஜோஹேயை பார்ப்பான். ஹெச்கியூல காட்டுவாங்க. இனோயிச்சி ஷிகாக்கு கிட்ட இந்த ஜுட்சு ரொம்ப நேரத்துக்குலாம் தாங்காதுன்னு பாரு தெரியும் பாரு. இனோயிச்சி ஷிகாக்குவோட நெத்தில கை வைப்பாரு. டெலிபதி மூலமா ஷிகாக்கு டாருயி கூட டைரக்டா பேசுவாரு. ஹெச்கியூல இருந்து ஷிகாக்கு பேசுறேன், கவனமா கேட்டுக்கன்னு பாரு. உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தன்பா டாருயி. உங்கள்கிட்ட கோஹாக்கு நோ ஜோ இருக்குல்ல, இதை சரியா செஞ்சு முடிக்க ஈனோ ஷிகாச்சோ தான் கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லவுமே டாருயி மனசுக்குள்ள இங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஈனோயிச்சி ஷிகாக்கு 2 பேர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் காலி. அவங்க வரக்கு லேட் ஆகும்னு திங்க் பண்ணுவாரு. பெரிய ஆர்டரா இருக்கேன்ட்டு அவன் எங்க போயிட்டான்ட்டு பாப்பான். டாருயி பார்த்தா மேல இருந்து அட்டாக் பண்ண வருவான். கிட்சுச்சி காப்பாத்திடுவாரு. டாருயி கிட்சுச்சின்ட்டு பார்க்கவும் லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்பாரு. கூரோட்சுச்சி மற்ற ஷினோபிஸ் வரதை பார்த்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டாங்கன்ட்டு ஹாப்பி ஆவாங்க. எல்லா ஷினோபிஸ் கிட்டையும் டாருயி ஹெச்கியூல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கின்கக்குவை ஈனோ ஷிகாச்சோ ஃபார்மேஷன்ல தான் காலி பண்ண போறோம். அவங்க வர வைக்க இந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணி ஆகணும் பாரு. செம்ம ரேஜோட ஃபைட் பண்ண போவாங்க. சோசாலாம் அவங்க மட்டும் வந்துட்டா போதும் இவ்வப்பே பண்ண மாட்டேன்டான் பாரு. ஷிகமாரு சோஜி ஈனோவை காட்டுவாங்க. ஷிகாக்கு டெலிபதி மூலமா பேசுவாரு. நான் இப்ப ஈனோயிச்சியோட ஜுட்சு மூலமா டைரக்டா என்னோட தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப கவனமா கேட்டுக்கங்க. பிளான் சொல்றத காட்ட மாட்டாங்க. அதான் பிளானான்ட்டு ஷிகமாரு அது வேலை செய்யணும்பான். செகண்ட் ஹொக்காகைவே கொன்ன அந்த மோசமான மான்ஸ்டர் கின்கக்குவை நாங்க தோக்கடிக்க போறோமா, பெரிய தொல்லையை போச்சுன்னு திங்க் பண்ணுவான். சோஜி கொஞ்சம் பயப்படுவான். ஈனோ எங்கிட்டே மொத்த வேலையும் வாங்கிறாதீங்கன்னு மாதிரி பாப்பா. ஷிகாக்கு லெஜெண்ட்ஸ் மிகைப்படுத்தப்படும் போது அந்த லெஜெண்ட்ஸை சர்பாஸ் பண்ற புது லெஜெண்ட்ஸ் பிறப்பாங்கன்னு பாரு. கின்கக்கு ரேஜோட அட்டாக் பண்றதை காட்டுவாங்க. அவங்கிட்ட வேணா நைன்டெல்ஸோட பவர் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட ஈனோ ஷிகாச்சோங்கிற பாண்ட் இருக்கு. இந்த பிணைப்பு நிஞ்சுட்சு லெஜெண்ட்ஸ்ல டாப் 2 ரேங்க்ல இருக்குன்னு பாரு. அது மேல கான்பிடென்ட்டாவும் பெருமிதத்தோடவும் இருக்குன்னு பாரு. ஜெட்சு க்ளோன்ஸ் அட்டாக் பண்றதையுமே காட்டுவாங்க. சில ஷினோபிஸ அட்டாக் பண்ணுங்க. சோசா பின்னாடி வந்துட்டு மேல வந்த ஜெட்சு க்ளோன்ஸ கிளிப்ல நிப்பாங்க இல்லையா, கிளிஃப் உடைக்கவும் அப்படி கீழே விழுந்துருவானுங்க. ஷிகமாரு அவனோட கம்பெனில பாதி பேத்த கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை பார்த்த டென்டென் இன்னும் அதிக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சான்ட்டு பாப்பா. ஷிகமாரு சோஜி ஈனோ 3 பேர் வந்து நிப்பாங்க. ஈனோ லேட்டா வந்ததுக்கு சாரி கேப்பா. ஷிகமாரு அவனான்ட்டு பாப்பான். சோஜி எப்படி இதெல்லாம் பண்ணான்னு கத்துவான். சுத்தி ஷினோபிஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செகண்ட் கம்பெனிஸும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா வந்தாங்க. இப்ப 4th கம்பெனியும் வந்திருக்காங்கன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கைங்கிறது அதிகப்படியா வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஷிகமாரு பாப்பான். அதுதான் எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆக்குதுன்பா சோஜி. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வாழணும்பா ஈனோ. லீவ் ஷினோபி அது வெறும் குழந்தைங்க தான். அவங்க ஒன்னும் ரியல் வெர்ஷன் ஆஃப் ஈனோ ஷிகாச்சோ கிடையாதுன்பா. எல்லாரும் டிப்ரெஸ் ஆவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்கன்னு தெரியும்பா ஷிகமாரு. சோஜியும் தலையாட்டுவான். ஈனோ இப்ப இந்த இடத்துலயே தான் புது லெஜெண்ட் பிறக்க போகுதுன்பா. அதே தான்ட்டு 3 பேரும் செம கான்பிடென்ட்டோட நிப்பாங்க. டாருயி அவங்க 3 பேருக்கு மேல கவர் கொடுக்க சொல்லுவாரு. எல்லா ஷினோபிஸும் அட்டாக் பண்ணுவாங்க. கின்கக்குலாம் செம கடுப்பாவான். எரிஞ்ச கூட இல்ல சிலது பேப்பர் பாம்ஸோட வரும். நோட் பண்றக்குள்ள வெடிக்கும். டாருயி அடுத்து என்ன போதுங்க மாதிரி பாப்பாரு. பொடி பசங்க இதை வச்சுல என்ன காலி பண்ண முடியுமான்ட்டு கின்கக்கு நக்கலா பார்த்துட்டு இருக்கப்ப போக கலையும் சோஜி ஹியூமன் பவுல்டர் மூலமா அட்டாக் பண்ணுவான். பின்னாடி போய் கொஞ்சம் அடிப்பட்டாலும் சோஜியை தூக்கி வீசிடுவான். அசை முடியாம இருப்பான். ஷிகமாரு பிடிச்சிருப்பான் ஷேடோ பொசஷன் மூலமா. ஒரு ட்ரிக் எடுத்து இன்னொன்னான்ட்டு கின்கக்கு செம்ம கடுப்பாவான். இது பார்க்க ஆர்டினரி பவர் மாதிரி இல்லைன்ட்டு ஷிகமாரு தணருவான். கின்கக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல, நொடியில உடைப்பன்ட்டு ஷிகமாரு ஜுட்சுல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். டென் அவன் ஷேடோ பொசஷனை பிரேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கத்துவா. சாவிடான்ட்டு கின்கக்கு அட்டாக் பண்ண வரப்ப ஷிகமாரு ஒரு சென்டிமீட்டர் கேப்ல தப்பிச்சிருப்பான். நல்ல டைமிங் ஈனோன்பா. மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு யூஸ் பண்ணிருப்பா. ஈனோ புடிச்சிட்டேன், மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்பா. டாருயி கின்கக்குன்னு கூப்பிடவும் உள்ள இருக்க ஈனோ எஸ்ன்றுவா. உரியப்படும் போது ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவான். ஷிகமாரு ஈனோவை திரும்ப வர சொல்லுவான். சீல் ஆகிற ப்ராசஸ் அப்ப கின்கக்கு ஹிடன் கிளவுடோட கோல்ட் அண்ட் சில்வர் பிரதர்ஸ் எவ்வளவு ஷைனிங்கா இருந்தா தெரியுமா, உங்களமா ஆட்கள் கிட்ட தூத்து போயிட்டமேன்ட்டு கடுப்பாவான். டாருயி என்னதான் கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் இருந்தாலும் காப்பருக்கு அது ஈக்குவல் ஆகாது. காப்பர் எப்பவுமே கோல்டை விட விலை மதிப்பானது. அதனாலதான் எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நீங்க தங்க பூசின முட்டாள்கள் அதை மொத்தமா உரிச்சாச்சுன்ட்டு கோஹாக்கு நோ ஜோஹேய மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுருவான் டாருயி. ஷிகமாரு சோஜி எங்கடான்ட்டு பாப்பான். தண்ணில இருந்து வெளியே வரவும் அவனை சேவ் பண்ணிட்டு ஈனோ மட்டும் நான் ரொம்ப பயந்துட்டேன் இருந்தாலும் நல்ல வேலை
பார்த்தன்பா, ஏகப்பட்ட டன்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ் அளந்துட்டும் போலேன்பா சோஜி. ஷிகமாரு எப்பவும் போலதான் இருக்கான்ட்டு சந்தோஷப்படுவான். பிளான் படி நடந்துச்சுன்னு பாரு ஷிகாகு. சோசா சோஜியை பாராட்டுவாரு. ஈனோ உன்னோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர்க்கான ஸ்பீட் அண்ட் ரிலீஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன் பாரு. யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் காயம்பட்டவங்களை பாருங்கன்னு பாரு கிட்சுச்சி. மிச்ச பேர் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு பாரு. செட்சு க்ளோன்ஸ்ல செம கடுப்புல இருக்குங்க. டாருயி கோஹோக்கு நோ ஜோயை பார்த்துட்டு கின்கக்கும் அவனோட இடது கையில கோக்கின் ஜோவை கட்டியிருப்பான் இல்லையா, எப்போ அது அவனோடவே போயிருச்சு. இப்ப என் கையில இருக்க இந்த 2 டூல்ஸுமே அது இல்லாம பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு பாஷோசன் எங்க போச்சுன்னு பார்ப்பான். 10 அது கிடைக்கும். ஷிகமாரு சோஜி ஈனோ வாங்க போலான்பா, அதுக்குள்ளேயான்பா சோஜி எந்தர்றான்பா ஈனோ. கிட்சுச்சி குரோட்சுச்சி சோசாலாம் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. ஷிகமாரு சோஜி ஈனோ போற வழியில காகுசோவை பார்த்துட்டு சோஜி அவனான்பா. ஈனோ பயப்படுவா. பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஈனோ ஷிகாச்சோ பொடியுங்களான்பா. நீ காகுசு தானன்ட்டு ஷிகமாரு நாங்க கோல்டே எடுத்துட்டோம். மந்திரியா நீ எப்படிப்பட்ட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவீன்னு தெரியும். இப்பல இருந்து நாங்க அஃபென்சிவா இருக்க போறோம்பா ஷிகமாரு. காகுசு ஷேடோ யூஸ் பண்ற பொடியினான்ட்டு நீ இங்க இருக்கீனா ஹீடானா ஸ்டாப் பண்ணிட்டியா? பிரேஸ் பண்ற சாக்குல தலையை வெட்டி இருக்கணும். அதே சமயத்துல அவன் இங்க இல்லைனா அதுக்கு காரணம் அவன் இன்னும் உயிரோட இருக்கணும்பா. அவன் உயிரோட இருக்கான் இல்லைன்னு யார் கவலைப்பட்டான்னு கத்துவா ஈனோ. இப்போ ஒரு தொல்லை இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட கோல்டன் சில்வர் ஜெனரல்ஸ் இல்ல. அந்த வகையில இது 5வது எடுத்துக்கிறேன்ட்டு டிஃபென்சிவா தான் போயானும்ட்டு கழுத்து பிடிச்சிருந்த ஷினோபியோட இதயத்தை எடுத்துக்குவான். ஈனோ அதேதான், அவனுக்கு மட்டும் 5 இதயம் கிடைச்சிருந்தா 5 மடங்கு பலமானவன் ஆயிருவான்பா. ஷிகமாரு ஆமா அதேதான்பா. விளையாட்டை முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டு காகுசு அந்த இதயத்தை இன்செர்ட் பண்ணிக்குவான். 5 ஹர்ட்ஸும் ரிவைவ் பண்ணி 5 பேரா நிப்பான். உங்க சைட்ல இந்த கோல்டன் சில்வர் ஜெனரல்ஸையும் எடுத்தாச்சு. அது எப்படி எடுத்துங்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பான். ரைட் சைட்ல பார்க்கவும் ஷிகமாருவும் பார்ப்பான். லேடி சுனாடையோட காதலன் டான் காட்டோ அப்புறம்ட்டு காகுசு பாக்குறப்ப அந்த பக்கம் பயங்கர பிளாஸ்ட் ஆயிருக்கும். நெருப்புல இருந்து ஒரு பர்சன் அப்ரோச் ஆவாரு. ஷிகமாரு கண்ணம்லாம் துடிக்கும். உங்களோட முந்தைய டீச்சர் 3rd ஹோகாகேவோட மகன் ஹாசுமா சருட்டோ பின்மா காகுசு 3 பேத்துக்கும் தூக்கி வாரி போடும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரோட் டு சாக்குரா அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்னா நாருட்டோ. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர 5 எபிசோடுமே ஃபில்லராக தான் இருக்கும்.